இந்த சமூகம் மெல்ல மெல்ல சாக்கடையாக மாறிக்கிட்டு இருக்கு. கண்கூடாக பார்த்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதனுடைய அட்ராசிட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வரும்போது அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பர்சனலாக ஒரு பக்கம் அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த புகைப்படங்களை வேணாலும் அவங்க அதில் இருக்கிறவங்க உங்களுக்கு காமிக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதற்கு தனியாக பணம் வாங்கலாம். இப்படியெல்லாம் அது ஒரு வியாபார சந்தையாக மாறுதுங்க. அது வேறு வார்த்தையாக நியாயமாக சொல்லணும். அது வேண்டாம்னு நான் பார்க்குறேன். ஜாதிக்கு எதிரான ஒரு திரைப்படமா அப்படி எடுத்துக்க முடியல அந்த படம். அதை முழுக்க பேசவே இல்லை. அதை பேசுனா நீங்கள் எடுத்துக்கலாம். அது போகிற போக்கில் அப்படியே ஊருக மாதிரி ஓரமாக வச்சுட்டு போனீங்கன்னா அது எப்படி நமக்கு தெரியும். அதனால் அது கிடையாது. அதை இது ஏதோ என்ன ரீசனால தாமதமாச்சு சார் படம் வெளியாகுது இல்லை? டீசல் திரைப்படம் பெரிய பட்ஜெட் படங்க. ஹரிஷ் கல்யாண் படத்திலேயே 100 கோடிக்கு மேலே செலவு பண்ண படம். 100 கோடியா சார்? ஆமாம். பெரிய பட்ஜெட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. செட்டெல்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டியூட் எப்படி சார்? டியூட் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் டியூட் பற்றி ஒரு கலவையான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது. 2K கிட்ஸ்க்கு படம் பிடிச்சாலுமே ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் தான் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? இல்லை, அது படமாக ஜெயிக்குது தோக்குது அதெல்லாம் தாண்டி அந்த படத்தின் கருத்து மீது எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் உண்டு. நீங்கள் இந்த சமூகம் மெல்ல மெல்ல சாக்கடையாக மாறிக்கிட்டு இருக்கு. கண்கூடாக பார்த்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதனுடைய அட்ராசிட்டி அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வரும்போது அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பர்சனலாக ஒரு பக்கம் அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த புகைப்படங்களை வேணாலும் அவங்க அதில் இருக்கிறவங்க உங்களுக்கு காமிக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதற்கு தனியாக பணம் வாங்கலாம். இப்படியெல்லாம் அது ஒரு வியாபார சந்தையாக மாறுது இல்லை. அது வேறு வார்த்தையாக நியாயமாக சொல்லணும். அது வேண்டாம்னு நான் பார்க்குறேன். அப்படி ஒரு சந்தையாக அது மாறுது. அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் கெட்டு போகிறது ஒரு நொடியில் கெட்டு போகிறதுக்கான எல்லா வகையும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான்னா இல்லை. அவன் கெட்டு போகணும்னு நினச்சா கூட அவன் கெட்டு போகிறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். ஏன்னா சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸு அதெல்லாம் நீங்கள் தேடி போகிறதே பெரிய ஆபத்தான ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. விரல் தட்டினா எல்லாமே கிடைக்கிற ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது ஏதோ சமூகத்தில் ஒரு சின்ன கட்டமைப்பு ஒன்று இருக்குது. ஒரு குடும்பம், ஒரு கல்யாணம், ஒரு காதல் அல்லது கல்யாணம், ஏதோ ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குல்ல. இந்த கட்டமைப்பையும் நான் உடைச்சிருவோன்னு ஒரு கூட்டம் உள்ளே வருதுன்னா அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அது ஒன்று தான் இந்த படத்தில் நம்ம குறைய தவிர மற்றபடி பிரதீப் ரங்கநாதனுடைய தனிப்பட்ட வெற்றியை எப்போதும் கொண்டாடுறவங்க. ஏன்னா ஒரு எளிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்காரு. அவர் பின்னால் இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஆனால் அவரும் கூட இப்படி ஒரு கதையில் நடிச்சிட்டாரு. இந்த கதை ஒரு சொல்வதெல்லாம் உண்மையில் வர்ற பல எபிசோடுகளின் கலவையால இருக்கே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு. குறிப்பாக நீங்கள் வச்ச ஒரு விமர்சனம், அதையும் தாண்டி அவங்க சொல்ல வந்த கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு நாட்டு, அதுக்காக தான் அது தொடும்போது தான் இந்த மாதிரி காரணங்கள். ஏன்னா பிரதீப்பே சொல்லுவார், நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கான காரணம் இந்த சமூகம் தான், சரத்குமார் தான் சமூகத்தை சேர்த்து சொல்லுவார். இவர் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இந்த சிக்கலே இருந்திருக்காது இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது அந்த இதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இல்ல ஜாதிக்கு எதிரான ஒரு திரைப்படமா அப்படி எடுத்துக்க முடியல அந்த படம். அதை முழுக்க பேசவே இல்லையே. நீங்க அதை பேசுனா நீங்க எடுத்துக்கலாம். அது போற போக்கில் அப்படியே ஊருக மாதிரி ஓரமாக வச்சுட்டு போனீங்கன்னா அது எப்படி நமக்கு தெரியும். அதனால அது கிடையாது. அதை இது ஏதோ அப்படி போற போக்கில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போறாரு. அதை நம்ம முழுசா பாராட்டலாம். ஏன்னா இப்போ தொடர்ச்சியா ஜாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு அரசே ஒரு தடுமாறுற இடம். நான் இங்கே கை வச்சேன்னா கண்டிப்பா ஒரு இடைநிலை ஜாதிகள் கோபத்துக்கு உள்ளாகும். சட்டத்தை கொண்டு வரதுக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது பிரதீப் மாதிரி ஒரு 2 பெரிய 100 கோடி படங்களை கொடுத்தவர் எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை இது பெரிய அளவுல விமர்சனமாக மாற வாய்ப்பு இருந்திருக்க ஒரு படம், கொண்டாடப்படக்கூடிய படமா மாறணும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? ஸோ கதையை கேட்கும்போது அவர் எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு? இல்லை, அதனால தான் அது ஓரமாக வச்சுட்டாங்கன்னு. ஓகே. ஒரு கையளவு ஓரமாக வச்சதுக்கு காரணமே அதுதான். ஆக்சுவலாக இது இன்னும் எலாபரேட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் தானே. அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ அவருக்கும் அது தெரியுது. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசினோம்னா இந்த படம் வேற திசையில் போயிடும். பல பேர் இதை புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் அது ரொம்ப ஒரு உள்ளவே போகலை. பட் இந்த படம் ஓரளவுக்கு விமர்சனத்துக்கு, அதாவது நெகட்டிவ் விமர்சனத்துக்கு காரணமாக எங்கே அமையுது அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான். அது வரைக்கும் அவங்க காதலை ஒத்துக்கிறாங்க, அவங்களுடைய பிரிவு சேர்றது அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க.
இன்னொரு காதல் அவளுக்கு இருக்குங்கிற வரைக்கும் கூட ஒத்துக்கிறாங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்று வருது பாருங்க செகண்ட் ஹாஃப்ல, அதை யாருமே ஏற்றுக்கல. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் வந்து அது என்ன சொன்னாலும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க எல்லாரும். அதுதாங்க, அவர் யாருக்காக படம் எடுக்கிறாருன்னு ஒண்ணு, இந்த 18 வயசுல 20 வயசு இருக்கிற பசங்களுக்காக எடுக்கிறாரு. அவங்க ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை குறித்த எந்த கவலையுமே கிடையாது. அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, இவன் வர்றான் என்ஜாய் பண்றான், அப்படி ஒரு கூட்டம் தானே இது. ஸோ அதனால இதை வச்சு நீங்க முடிவு பண்ண முடியாது. இதுதான் வந்து சொசைட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, சொசைட்டின்னு ஒரு அங்கம் அது, அவங்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க எப்பவுமே ஒரு படத்தை குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி எடுக்கிறது தான் பெரிய ஹிட் படமாக மாறும். இப்போ லவ் டுடே படம் கூட குடும்பத்தோட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அவருடைய எல்லா படமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேமிலியோட போகிறவங்க எந்திரிச்சு வெளில போயிட்டு இருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க, எனக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, இன்ட்ரோலோட எழுந்துச்சு போயிட்டாங்க அப்படின்லாம் போடுறாங்க. கொஞ்சம் 50 வயசு பெரிய ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு, இன்ட்ரோலுக்கு பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தவர் எந்திரிச்சு வெளில போயிட்டாரு அப்படின்னு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது? நீங்கள் ஒரு கூட்டம் மட்டும் இந்த படத்தை ரசிச்சா போதும்னு நினச்சி எடுத்தீங்கன்னா தொடர்ந்து எடுங்க, அது உங்களுக்கான பாதை. ஆனால் அப்படி செய்வது சரியில்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனால் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சினிமாவா ஒரு ஆர்ட் ஃபார்மா அதை பார்த்துட்டு கடந்து போறவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் மாறும்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்க இல்லையா? ஸோ இப்படியும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை வைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சினிமா வெறும் பொழுதுபோக்காக பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்லேயே மறந்துட்டு வந்துடுவான்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு, இந்த விஜய் பின்னால ஏன் இவ்வளோ கூட்டம் நிற்கிது? அவர் என்ன ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஒவ்வொருத்தரும் பழகிட்டா அவர் நல்லவர்ன்றான், அவர் வீர தீர சூரன்னு சொல்கிறான், படம் அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ இந்த படம்ங்கிறது சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீ படத்தில் என்னவா வாரியோ அதை அப்படியே நம்புகிற கூட்டமாக இது இருக்குது. அப்போ இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீ ஒரு தவறான கருத்தை வைக்கும்போது இந்த கருத்து தான் பரவலாக போகும். இப்போ இந்த 18 வயசு பையன் ஒருத்தர் அதை பார்க்குறான், வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவன் கொண்டாடிட்டு சொல்லுவான், உனக்கு ஒரு லவ் இருக்கா, நான் அவன் கூட கொண்டு போய் விட்டுருவாம்மா, புரியுதா உங்களுக்கு? இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா நீ கூட அவனோட ஒரு குழந்தையோட கூட வா, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறான்னு வைங்க. இதோட போகிறது அது. அப்போ சில படங்கள் ஏதோ ஒரு வகையில் மனசை போய் தைக்கும். அது தப்பாவோ சரியாவோ இருந்ததுன்னா அதுதான். அதுலேருந்து அவனை மாற்றணும்னா நீங்கள் சரியான படங்களை கொடுக்கணும், சரியான முறைக்கு அவனை வழி நடத்தணும். இந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இவங்க சினிமா தானே, அதையே இவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்கன்னுலாம் கேட்குறாங்க. அது அப்படி கேட்கவே கூடாதுங்கிறாங்க. சரத்குமாரோட கேரக்டர் எப்படி சார் இருந்துச்சு? படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வர்றாரு, ஒரு ஜாலியான ஒரு அமைச்சராக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து படத்தை தூக்கி நிறுத்துறாருன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? உண்மைதான், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அவருடைய ஒரு மாதிரி கலகலப்பான ஒரு மினிஸ்டராக பார்க்கும் பொழுது என்னடா ஒரு காமெடி அமைச்சர் இருப்பாங்களா அப்படின்னு தோணும். அது ஒன்று தோணுச்சு. சரத் சார் அப்படின்லாம் வரமாட்டார், அவருக்குன்னு ஒரு கேரக்டருக்கு ஒரு டெப்த் இல்லைன்னா அதுக்குள்ளே வரவே மாட்டார் அவர் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. என்னடா அது இப்படி காமிச்சிட்டு இருக்காங்களேன்னு. அப்படி திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வேற மாதிரி ஒன்று வராருல அவர், நான் யாருன்னு சொல்கிறாருல்ல அவன்கிட்ட, அங்கே சரியான ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு, நல்ல ட்விஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக பண்ணியிருக்காரு. காமெடியை அவருக்கு ஏற்கனவே பண்ணியிருக்காரு, சில படங்களில் காமெடியெலாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு அவுட் அண்ட் அவுட்டாகவே காமெடி பண்ணியிருக்காரு. சாய பயங்கர் அவர் மீது நிறைய விமர்சனங்கள், ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாதவருக்கு எப்படி இப்படி லைனப்பில் 7-8 படங்கள் வருது அப்படிங்கிறத நம்மளே கூட பேசியிருக்கோம். ஸோ பாடல் வந்ததும் பார்த்தீங்கன்னா நிறையா என்ஜாய் பண்ணாங்க அந்த ஒரு பாடலில். படம் பார்த்துட்டீங்க, படத்தில் வந்து உங்களுக்கு த்ரோ அவுட்டாக அவரோட இசை எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஒரு 2-3 பாடல் நல்லா இருந்துச்சு, 2 பாடல் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்குது. தியாகராஜ பாகவதர் காலத்து மாதிரி ஒரு பாட்டை முடிக்கிறாங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு திருப்பி அது என்ன ஃபார்மேட் நமக்கு தெரில, அது ஒன்று பண்ணுறாங்க. ரீரெக்கார்டிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு நமக்கு தோணுச்சு. மற்றபடி இப்போ அந்த சாங் எல்லாமே ஹிட்டு தான், ரிலீஸுக்கு முன்னாடியே ஹிட்டு. ஹாட்ரிக் வெற்றி பெற்றுவார் நினைக்கிறீங்களா பிரதீப் ரங்கநாதன்? எதிர்பார்த்த வெற்றி இது அடையாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னாப்பா முதல் 2 படங்கள் வந்து அப்படி வெளியில் வரும்போதே நம்ம வந்து நானே ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து யாராவது ஒப்பீனியன் கேட்டால் கூட உதட்ட பிதிக்கிட்டு போகிற சூழ்நிலையில் தான் இருக்குது. அந்த வெறும் இந்த 18+ மட்டுமே ரசிச்சிருவாங்க, அவங்களால மட்டுமே இந்த படத்தை ஓட வச்சிட முடியும்னா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். பட் ஃபேமிலி க்ரௌடும் உள்ளே வந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும். அதற்கு இந்த படம் வாய்ப்பு இல்லை. டீசல் படமும் இதோட சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லாதது நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லைங்க, சில படங்களை மக்கள் கணிக்கிறாங்க. இப்போ
பார்க்கிங், லப்பர் பந்துன்னு அடுத்தடுத்து 2 படங்களை, வெற்றி படங்களை கொடுத்த ஒருத்தருடைய 3வது படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்து தானே ஆகணும். ஆனால் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா, ஒரு ட்ரைலரையோ ஒரு போஸ்டரையோ பார்த்துட்டு அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான், இது இப்படி தான் அப்படின்ட்டு. ரொம்ப சீரியஸான படம், ஏதோ பெரிய கருத்து சொல்கிறேன்னு என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஓப்பனிங்கை அவங்க கொடுக்கல. இந்த படமும் வந்து உள்ளே போனீங்கன்னா அதனுடைய மைய கருத்து சூப்பராக இருக்குது. இந்த டீசல் திருட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதை சொன்ன விதம் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நல்ல கதையை வந்து எனக்கு கொண்டு போலையா? இல்லை, ஹரிஷ் கல்யாண் மேலே எனக்கு ஒரு பரிதாபம் தான் இருந்துச்சு. ஏன்னா தொடர் வெற்றி கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயம், குதிரை கொம்பு. அதில் தொடர் வெற்றி கிடைச்ச 2 வெற்றி கிடைத்த ஒருத்தர் 3வதாக சரிக்கிட்டாரே அப்படின்னு வருது. ஆனால் இந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி கமிட்டான படம், முன்னாடியே முடித்து வைக்கப்பட்ட படம் தான் இப்போ லேட்டாக வருது. அப்போ பழைய சாயல் ஒன்று படத்தில் இருக்கும், அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. பட் இந்த நேரத்தில் இந்த படம் வெளியில் வராமல் இருந்திருந்தா கூட அவர் இன்னும் அடுத்தடுத்து அந்த பெரிய ஹீரோ லிஸ்ட்லேயே இருந்திருப்பார். இது கொஞ்சம் லைட்டாக கீழே இழுக்கும். என்ன ரீசனால தாமதமாச்சு சார் படம் வெளியாகுதுல்ல? டீசல் 3 படம் பெரிய பட்ஜெட் படங்க இது. ஹரிஷ் கல்யாண் படத்திலேயே 100 கோடிக்கு மேலே செலவு பண்ண படம் அது. 100 கோடியா சார்? ஆமாம்மா, பெரிய பட்ஜெட், நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. செட்டெல்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து அதுக்கேற்ற பிஸ்னஸ் இருக்கணும்ல. ஸோ அதில் தான் டிலே ஆகிட்டே இருக்கு. 100 கோடினா அது கண்டிப்பாக பெரிய லாஸாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா படம்? ஏன்னா இந்த 2 படங்கள் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லாத போது அதிக பட்ஜெட்டில் வெளியான படம் இந்த படம் தான் இல்லையா 3 படத்தில்? ஆமாம்மா, அதான் கஷ்டம்தான். அதே போல் அரசன் திரைப்படம், அந்த திரைப்படத்தோட ப்ரொமோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி வெளியானது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் அவ்வளோ பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. தானு அவர்கள் கூட கலந்துக்கிட்டாரு. ஸோ அது பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருக்குது படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசன் திரைப்படம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சிம்பு வந்து இதில் வேற மாதிரி இருக்கார், வேற ஒரு டைமென்ஷன். அப்படி அவருடைய அந்த அந்த அருவாளை வச்சுட்டு ரத்த கலரியாக அவர் நடந்து வர்றது, அப்படி ஒரு இடத்துல பதுங்கி வர்ற நபர்களை அவர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷனு, ரத்தம் வடி ஆமாம்மா, அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப, அதாவது நடிப்பு அரக்கன் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல நானும் இருக்கேன், அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடிப்பை அவர் போட்டிருக்காரு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரோமோவில் எனக்கு ஒரே ஒரு நெருடல் என்னென்னா, அந்த நெல்சன் சிம்பு பேசுகிறதெல்லாம் தூக்கி போட்டு அவர் கோர்ட்டுக்குள்ளே நுழையிறாரு பாருங்களா, அது அந்த அந்த அது கூட தேவையில்லை. நீங்கள் அந்த அந்த கால்லேருந்து ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, இந்த லெக்லேருந்து ஒரு ஷாட்டு, அந்த அருவாளை கையில் எடுத்துகிட்டு அங்கேருந்து நீங்கள் கொண்டு போயிருந்தாலே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் தவறிட்டாங்க. நெல்சன் சிம்பு வந்து பேசுகிற டைலாக் வந்து எடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அதில் தானே முக்கியமாக தனுஷ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த படத்தில். தனுஷை சொல்லணுங்கிறது முக்கியம் இல்லை. ஓகே, ஒரு படத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க மக்கள்கிட்ட, அது என்ன மாதிரி படங்கிறது தான் அவன் மனசில் போய் பதிய போகுது. அப்போ அவன் எதிர்பார்க்கறது என்ன, அப்படி ஒரு 3 நிமிஷம் வந்தால் கூட தெறிக்க விடணுடான்னு தானே நம்ம. அதுக்கு முன்னாடி ஏன் மொக்கப்படுது? மெயின் விஷயமே அதானே, அது மட்டும் இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா வெற்றிமாறன் சிம்பு இணைய போகிறாங்கன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி தனுஷ் வந்து அலோவ் பண்ணுவார், தனுஷ் கண்டிப்பாக ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவார், தனுஷ்க்கும் வெற்றிமாறன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் போயிட்டு என்ஓசி வந்து தனுஷ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இத்தனை கோடி கேட்கலாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் இது சுற்றி வந்துட்டு இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக எதுவுமே வரல. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற விதமாக தான் தனுஷ் டைலாக்லாம் அதில் வச்சிருக்காரு வெற்றிமாறன். எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது வெற்றிமாறன் வச்சா கூட சிம்பு சொல்லணும்ல, அப்போ அந்த பெருந்தன்மை இல்லாமல் சொல்ல முடியாது. அவர் சிம்பு வந்து அந்த அந்த டைலாக்கை மனப்பூர்வமாக சொல்லிருக்கிறது தெரியுது நமக்கு. ஆமாம், இப்போ இதுவே வந்து வெற்றிமாறன் சொல்கிறாருன்னு வைங்களேன், இப்படி ஒரு டைலாக் இருக்குது சார், அது எதுக்கு சார்னா முடிஞ்சு போச்சு, அதை வற்புறுத்த போகிறதில்ல. எப்போவுமே ஒரு ஹீரோட்ட போய் ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அவங்க விரும்பலைன்னா விட்டுருவாங்க. தனுஷ் பற்றிய ஒரு டயலாக்கை சிம்பு வைக்கிறாருன்னா விரும்பி தானே வைக்கிறாரு. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இதுக்கு பின்னாடி நடக்கும்லாம் நான் நம்பலை. ஆரம்பத்தில் வட சென்னை பார்ட் 2ன்னு தான் இதுக்கு வைக்கணும்னு அவர் நினச்சாரு. அந்த டைட்டிலுக்காக தான் போய் வெற்றிமாறன் பார்த்துட்டு வந்தார். அது வந்து தனுஷுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தொகை அவருடைய மேனேஜரை விட்டு கேட்க சொன்னாருங்கிறதெல்லாம் தகவல் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறமா அது மீடியாக்களில் பெரிய செய்தியாக மாறின பிறகு அவரே கூப்பிட்டு சரிங்க எந்த பிரச்சனையும் வேணாம், அவர் என்ன கேட்குறாரோ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதில் அடிஷ்னலாக வேற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. என்னென்னா, தனுஷே அவருடைய முந்தைய படத்தினுடைய மொத்த ராயல்ட்டி ஐஸ்வரி கணேஷ்ட கொடுத்துட்டாரு, அதற்காக ஒரு பெரும் தொகை வந்து அவர் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் ரைட்ஸ் வாங்கணும்னா ஐஸ்வரி கணேஷ்ட தான் வாங்கணும், தனுஷ்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கு உள்ள. இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு தெரியல, தகவல் தான்.
உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் அந்த சிம்பு வச்சு படம் பண்ண போறாரு வெற்றிமாறன் அப்படிங்கும் பொழுது தனுஷ் மனசில் சுருக்குன்னு தச்சிருக்கும். என்னடா அது நம்ம கைக்குள்ளேயே இருந்த ஒரு பெரிய டைரக்டரு அப்படி மெல்ல எதிரணிக்கு போறாருன்னு தோணிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைகள் நடக்கும்போது சகஜமாக இருப்பாங்க. இப்போ இவர் இந்த டைலாக் வச்சதுக்கும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தேவைன்னு இவங்க தனுஷ்ட போய் நிற்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இவங்க 2 பேரும் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இவர் பிளானிங் பண்ணாம எடுப்பாரு, அவர் ஷூட்டிங் ஒழுங்கா வர மாட்டார், 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்க போதோ, ஷூட்டிங் ஒழுங்கா நடக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ச்சி எல்லாருக்கும் எழுதிட்டு இருந்தது. இப்போ ப்ரொமோவே ஷூட் பண்ணிட்டாங்க, படம்லாம் டிராப் ஆயிடுச்சுலாம் இடையில தகவல் வந்தது. ஆமாம். ஸோ படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு எந்த லெவலில் இருக்கு? இந்த மாதம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தீபாவளிக்கு முதல் நாள் தான், அக்டோபர் 18 தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் இந்த தீபாவளிக்காக ஒரு நாள் விட்டுட்டு திரும்ப கண்டினியூஸாக போகிறாங்க. நினச்ச மாதிரி போகும்னு தான் நானும் நம்புகிறேன். ஏன்னா வெற்றிமாறன் இதை முடிச்சுட்டு இன்னும் அடுத்த படத்துக்கு அவர் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை அவர் போட்டு வைக்க மாட்டார். அதே மாதிரி நினச்சி எடுக்கிறதெல்லாம் இந்த படத்தில் நடக்காது. சிம்புவும் அடுத்த படத்துக்கு போகணும், 50, 51 வரிசையாக அவர் படங்களை கமிட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அவரும் சீக்கிரம் போகணும், இவரும் சீக்கிரம் போகணும். தானு சார் ஒரு சைடு நெருக்கடி கொடுப்பாரு, கட்டாயம் நெருக்கடி கொடுப்பாருங்க. ஸோ அது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விடுதலை 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருது. அவருக்கே ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா அந்த படத்துல வெற்றி படமா மாற்றணும்? ஆமாம், கட்டாயமாக இருக்கும் அது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் படத்துலேருந்து விடுதலை வரைக்கும் ஒரு தோல்வி படமே கொடுக்கலையே. இது ஒரு கரும்புள்ளி ஆகி போச்சுல்ல. இத்தனைக்கும் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ நாட்கள் எடுத்து அவ்வளோ கால் சீட்டு வாங்கி விஜய் சேதுபதிட்ட அப்படி எடுத்த ஒரு படம் ஓடலைங்கிறது பெரிய வருத்தம் தானே. ஸோ அதனால் இந்த படத்தை அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எடுப்பார். ரொம்ப நன்றி சார். சினிமா பல்வேறு சினிமா பயன்படுத்திங்க. நன்றி.